ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் ஒன்றும் ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் இந்த ஆட்சி நடத்திடல. மிகப்பெரிய ஒரு முன்கிரீடமான ஆட்சி தான். கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியோட ஒட்டுமொத்த நிர்வாகத்தை தலைமை மக்களை மிகப்பெரிய ஒரு துயரமான சூழலை விட்டுட்டு போயிட்டார். அவர் ஒரு கட்சியையும் அவரோட ரெட்டலை சின்னத்தையும் அவங்களோட சொத்து பற்றியும் காப்பாற்றிக்கிறதுல காட்டின அக்கறை மக்களோட உயிர் மேலே காப்பாற்றல. ஏன் காப்பாற்றல? என்ன நேரத்தில் இருந்தோம் அப்படி யோசிச்சு பார்த்தா, கொடுமையான மனுஷனோட வாழ்க்கையில் மீண்டும் இப்படி ஒரு நோய் வரவே கூடாதுன்ற அளவுக்கு ஒரு கொரோனா வைரஸ் காலம். அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் நம்ம பக்கத்திலே ஒருத்தர் கொண்டுனா நம்ம துடிச்சு போய் அவங்க காப்பாற்ற பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் அவர் தவற விட்டுட்டு அவருக்கான விஷயங்களையும் அவரை சார்ந்த விஷயங்களையும் அடுத்த எப்படி முதலமைச்சர் ஆகுது, அடுத்து இந்த கட்சியை எப்படி கைப்பற்றுறது, அந்த சிந்தனையிலே முழுமையாக இருந்து மக்கள் மீது கவனம் செலுத்த மாட்டார். ஆட்சிக்கு வந்தன முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. குறிப்பாக எங்கே பார்த்தாலும் பெட்டு கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, மருந்து கிடையாது, ஒரு 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 போர்க்காலம் மாதிரி இருந்தது. ஆனால் முதலமைச்சரோட சீரிய நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் கொரோனா இல்லாத மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்கினார். அப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு கல்லூரிகள், பள்ளிகள் நாங்கள் எல்லாம் அங்கே அணுகிய டாக்டர்ஸு, நர்ஸு, நார்மல் நம்ம ரோட்டரி வாலண்டியர்ஸ், நைட் கிளப் வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாரையும் போட்டு தொகுதியில் பெட்டே கிடைக்காம இருந்துச்சு. ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணுவோம்? நான் 4-5 பிஸ்னஸ் மேன்ட்டு போவோம், எங்கே கை காசு போடுவோம். இந்த குட்டி குட்டி ஆக்சிஜன் மிஷின்ஸ் எனக்கு பார்த்துருப்பீங்க, 50,000 60,000 இருக்கும். அதெல்லாம் அங்கங்கே டெம்பரரியாக வாங்கி போட்டு பல பேர் உயிர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை அன்னைக்கு நாங்கள் செஞ்சோம்.